படித்த இளைஞர்களே இது எப்படி சரியா இருக்கும், இது நவீன சிந்தனையா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். படித்த இளைஞர்கள் இந்த மாதிரியான தன்மைகளிலிருந்து விடுபடுவதுதான் இதெல்லாம் முதல் படி. சட்டங்கள் கடுமையாகணும், ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு சட்டங்கள் வேணும். இது மாதிரியான விஷயங்கள் அரசு சட்டம் செய்ய வேண்டியது. சமூகம், பத்திரிகைகள், ஊடகங்கள் செய்ய வேண்டியது. சமூகத்தில் சாதி எப்படி பிரிக்க முடியாததா இருக்கு. அதை இப்படி ஒரு தைரியமா ஒரு ஆளாட பேச முடியுதுன்னா, இதை கேட்கிறவன் ஒரு 100, 10, 15 பேர் கை தட்டுறானா என்ன அர்த்தம்? சாதிய பெருமையா பேசுவது ஒரு குற்றமோ, அசிங்கமோ, அவமானமாவோ யாரும் நினைக்கல. நம்ம ஆளுங்க அதை சமைச்சுதானப்பா. அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணை தொட்டா சும்மா விட முடியுமாப்பா? அதுக்காக அவங்க நம்ம ஒன்னாயிர முடியுமாப்பா? இந்த மாதிரியான உரையாடல்களை நீங்க வீடுகள்ல ரொம்ப இயல்பா கேட்கலாம். உங்க சித்தப்பா, உங்க மாமா, உங்க அப்பா, அம்மாட்ட. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, மனிதாபிமானிகள், கருணை வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை கூட உதவி செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஜாதின்னு வரும்போது அவங்க லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, அதுக்காக அவங்களும் நம்ம ஒன்னாயிர முடியும்ல, விட்டா பொண்ணுக்கு பாய் போல அவங்கலாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இப்படியான டயலாக்குகள் உங்க வீடுகளை நீங்க கேட்டிருப்பீங்க. யாரு? நீங்க வியந்து ஒதுகின்ற நல்லவர்கள், கருணைவான்கள் நினைக்கின்ற உங்க மாமா, அத்தா, அம்மா, அப்பாட்ட இந்த மாதிரி லாங்குவேஜை கேட்டுட்டே இருப்பீங்க.